வெல்கம் டு Kodura Kooking episode 21. இன்னைக்கு கிருஷ்ணரோட பர்த்டே இல்லையா, ஸோ அவருக்காக பைத்தமாவு லட்டு எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 1 கப், சுகர் 1 கப், முந்திரியும் திராட்சையும் நெய்யில் போட்டு வறுத்தெடுத்து வச்சுருக்கோம். நான் முன்னாடி காமிச்ச கப் எல்லாமே வந்து 200 கிராம்ஸ் கப்பு. கடைசியாக வந்து நெய் வந்து 1/2 கப். வழக்கம் போல் வீட்டில் வறுக்கிறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால பாசிப்பருப்பு கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் போட்டு வறுத்துருக்கோம். நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ப்ரௌனாக இருக்க பாசிப்பயிறு எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்க போகிறோம்னா நம்மளே இல்லை, பாசிப்பருப்பை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு. என்ன தான் வெளியே கருப்பாக இருந்தாலும் மனசு சுத்த தங்கம்ல. ஓகே, நம்ம குக்கிங்க்கு வருவோம். இப்போ அதை விட நல்ல மனசுக்காரரான ஜீனியை எடுத்து ஒரு 1/2 கப் மட்டும் கொட்டி திரும்ப அடித்து பவுடர் பண்ணிவிட்டு தூக்கி தனியாக வச்சுருங்க. இப்போ பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு 1/2 கப் சுகர், அதை வந்து தனியாக மிக்சரில் கொட்டிட்டு அது கூட ஒரு 4 ஏலக்காயை போட்டு நம்ம வந்து அடித்து பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த 4 ஏலக்காயை தனியாக பவுடர் பண்ணால் பவுடர் ஆகாது இல்லையா, அதனால சுகரோட அடித்து நான் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, திட்டாதீங்க, நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ பேனில் வந்து நெய்யை ஊற்றிட்டு ஆல்ரெடி நம்ம நெய்யில் குளிப்பாட்டி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை திரும்ப வந்து ஒரு நெய்யில் குளிப்பாட்ட போகிறோம். ஏன்னா அது ரொம்ப அழுக்காக இருக்கும். அப்படிலாம் நினைக்காதீங்க, நாங்கள் தான் நெய்யை வந்து சூடு பண்ணுற ஸ்டெப் இருக்குதுன்னு தெரியாமல் முன்னாடியே வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து இதில் கொட்டிடுங்க. இந்த மிக்சரில் கொட்டி நல்லா வந்து கிண்டிக்கோங்க. வழக்கம் போல் மிக்சிங்க்கு வந்து பாட்டு போடாமல் இந்த வாட்டி நானே பாடி உங்கள் காதுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தேன். அப்புறம் என் பாட்டு கேட்டு நீங்களாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற காரணத்தினால அதை நான் கைவிட்டு விட்டேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா யாரோ அடிக்கிறதுக்கு ஒரு பால் ரெடி பண்ணுற மாதிரி நல்லா வந்து லட்டு ரெடி பண்ணிக்கோங்க. என்ன 3க்கு தான் இவ்வளோ செஞ்சிங்களா அப்படின்னு கேட்காதீங்க. ஜூமிங்கில் போங்க, ஜூம் அவுட். டடா! இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால எங்களால் வந்து ரிவ்யூ கொடுக்க முடியல. அவருக்கு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணுமா. பட் பார்க்குறப்பவே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கும்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.